பூமியிலிருந்து ரொம்ப தூரத்துல மில்கி வே கேலக்சியோடைய ஒரு மூலையில 3 நட்சத்திரங்கள் ரொம்ப அதிகமா போராடிக்கிட்டு இருக்கு. அதுல 2 நட்சத்திரம் வெறுமனே அது ஒரு போட்டியாளர் மாதிரி தான் இருக்கு. ஆனா மெயின் ஸ்டார் அந்த ரெண்டையுமே ஆட்டி வச்சிட்டு இருக்கு. இங்க இருந்து பார்க்கும்போது அது வெறுமனே வெளிச்சத்தை வெளிப்படுத்துற மாதிரி தெரியல. அது அந்த 2 நட்சத்திரங்களையும் ரொம்ப துன்புறுத்திக்கிட்டு இருக்கு. அந்த மெயின் ஸ்டார் வோல்ஃப் ரைட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யூனிவர்ஸ்லயே ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ல டாப் கிளாஸ்ல இருக்கு. இந்த மெயின் ஸ்டாருக்கு பக்கத்துல 2 நட்சத்திரங்கள் ரொம்ப கதறுது. அந்த கதறலை இந்த மெயின் ஸ்டார் கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு பயணம் பண்ணி அது என்னதான் சொல்லுதுன்றத நம்மளும் கேட்கலாம். இப்போ நம்ம அதை சொல்றதை கேட்டு எக்ஸ்போஸ் பண்ணலாம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். யூனிவர்ஸில் சில நட்சத்திரங்கள் நார்மலாக எப்படி மாறுன்ற ஒரு பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். ஒரு மிகப்பெரிய கேஸ் கிளவுட் அது கிராவிட்டினால ஒரு ப்ரோட்டோஸ்டாரை கிரியேட் பண்ணும். அது மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாராக மாதிரி ஒரு ரெட் ஜெயண்டாக மாதிரி அது அதோடைய கடைசி நாட்களை முடிக்கும். ஆனால் சில நட்சத்திரங்கள் இதை ஃபாலோ பண்ணுறது ரேர் தான். அதுக்கான காரணம் அந்த நட்சத்திரம் சூரியனோட கம்பேர் பண்ணும்போது 15 to 20 மடங்கு ரொம்ப அதிகமான மாஸ் இருக்கும். அது மெயின் சீக்வன்ஸை ஃபினிஷ் பண்ணும்போது ஹைட்ரஜன் ஹீலியம் எல்லாமே முடிஞ்சு அதோடைய அவுட்டர் லேயரை கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே உரிக்க ஆரம்பிக்கும். இதிலிருந்து வரக்கூடிய கேஸ் இதை நம்ம ஆஸ்ட்ரோஃபிசிக்கல் வேர்டில் சொல்லணும்னா ஸ்டெல்லர் வைன்னு சொல்லுவோம். இந்த நட்சத்திரம் அதோடைய ஸ்கின்னை தானே உரிச்சு எடுக்குது இல்லையா? இந்த உரிச்சு எடுக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஹெவி எலமெண்ட் அதோடைய கோர் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இதை நம்ம வோல்ஃப் ரைட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், அதாவது WR ஸ்டேஜ். இதுக்கான சில யூனிக்கான முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இதோடைய டெம்பரேச்சர் 50,000 to 2 லட்சம் கெல்வின் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். சூரியனுடைய வெளிச்சத்தோட கம்பேர் பண்ணும்போது 100 to 1000 மடங்கு ரொம்ப பிரைட்டா இருக்கும். இதோடைய காத்துடைய வேகம் ஒரு செகண்டுக்கு 1000 to 3500 கிலோமீட்டர். ஆனால் சில இடங்கள்ல 10,000 கிலோமீட்டர் கூட நம்ம பார்த்துருக்கோம். இதுல ஹெவி எலிமெண்ட்ஸ் அப்படின்றது கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அப்படின்னு முக்கியமான ஹெவி எலமெண்ட்ஸ் இதை டாமினேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்படி ஸ்கின் இல்லாம வெளியே எக்ஸ்போஸ் ஆகிற கோர் கண்டிப்பா பார்க்குற நமக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தும். இந்த வகையில ஒரு நட்சத்திரம் தான் ஆப்பப் ஸ்டாரை பார்த்த உடனே விஞ்ஞானிகளுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. அப்போ அவங்களுடைய வாயில வர ஒரு வார்த்தை, திஸ் ஸ்டார் ஷுட்ன்ட் எக்ஸிஸ்ட் திஸ் லாங் பட் இட் டஸ். ஏன்னா இதோடைய காத்துடைய பிஹேவியர் பிசிக்ஸ் புக்கில் நம்ம எதிர்பார்க்காத ஒன்றை மறுபடியும் எழுதி வைக்கிற மாதிரி இருக்கு. WR ஸ்டார் யூஸ்வலா அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டஸ்ட் 0. காரணம், அங்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும். அங்க டஸ்ட் ஃபார்ம் ஆகும்போது அந்த மாலிகுலர் பாண்ட்ஸ் உடனே மெல்ட் ஆகி போயிடும். ஆனா ஆப்பப் ஒரு இன்னசென்ட் ஸ்பைரல் டஸ்ட்டை உருவாக்குது. இது பின்வீல் மாதிரியான வடிவத்தை உருவாக்குது. மோஸ்ட்லி இந்த WR மாதிரியான நட்சத்திரங்கள்ல அதோடைய காற்றுடைய வேகம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா ஆப்பப் அப்படின்ற இந்த நட்சத்திரத்துல இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணுது. ஆப்பப் நட்சத்திரத்தில் அதோடைய ஈக்குவட்டர் சைடில் ஒரு செகண்டுக்கு 2000 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்திலையும், போலார் ரீஜியனில் ஒரு செகண்டுக்கு 12,000 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்திலையும் காற்றுடைய மாறுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒரு நட்சத்திரத்துடைய மேற்பரப்பில் 10,000 கிலோமீட்டர் அப்படின்ற வேக மாறுபாடு வரணும்னா அங்கே ஏதோ ஒன்று வினோதமாக இருக்கலாம். ஒன்று அதோடைய ரொட்டேஷனில் ஏதோ ஒரு பிரேக்கப் ஆயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கப் ஆயிருக்கலாம். இதுக்கு சில ஹைப்போதசிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், ராபிட் ரொட்டேஷன். ஒரு நட்சத்திரம் வேகமாக சுத்துதுன்னா அதோடைய ஈக்குவட்டர்ல அதோடைய வேகம், அதோடைய மேட்டர் எல்லாமே ரீட்டின் ஆகுதுன்னு அர்த்தம். அங்க காற்றுடைய வேகம் கம்மியா இருக்கும். ஆனா அதோடைய போலார் ரீஜியன்ல சென்ட்ரிஃபியூகல் ரேடியேஷனால ரொம்ப அதிகமான காற்றுகள் வீசுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த ரொட்டேஷன் எதிர்பார்த்த அளவுக்கு தேவைப்படுமானா கண்டிப்பா தேவைப்படும். ஒரு செகண்டுக்கு 400 கிலோமீட்டர் அப்படின்ற வேகம், அதாவது ஈக்குவட்டாரோடைய சர்ஃபேஸ்ல ஆப்பப் இதை விட ரொம்ப அதிகமா இருக்கலாம். இரண்டாவது ஹைப்போதசிஸ், இதோடைய மேக்னெட்டிக் ஸ்பிளிட். ஸ்ட்ராங்கான டைபோல் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அங்க போலார் ரீஜியன்ல ஒரு ஜெட்ஸை உருவாக்கலாம். அது அந்த காற்றை இன்னும் வேகமா சுத்துறதுக்கான ஒரு ஆக்சலரேஷனா இருக்கலாம். இது WR ஸ்டார்ஸுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரேர் தான். ஆனா ஆப்பப்ல இது நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது மூணாவது ஹைப்போதசிஸ், 2 காற்றுடைய கொலிஷனுடைய ஷேப் காரணமாகவோ இது ஒருவேளை மாற்றம் அடையலாம். WR ஆர்பிட்ல இருக்கக்கூடிய இந்த கம்பெனியன் அதோடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் அதோடைய காற்றை உருவாக்குது. அப்படி உருவாக்கும் போது ஒரு கொலிஷன் ஜோன் ஒன்று உருவாகுது. அது ஸ்லோவாக மூவ் ஆகி அங்கே அதோடைய காற்றுடைய வேகத்தை ஒருவேளை மாற்றலாம். ஆனால் போலார் ஜெட் எப்படி வருதுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ வரைக்குமே அது சால்வ் ஆகாத ஒன்றா இருக்குது. இது
ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டம். அதனால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆச்சரியம் ஏற்பட்டே ஆகணும். இது உள்ள இருக்கக்கூடிய பெயர் WR ஸ்டார். இதோடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஒருவேளை அது O டைப் ஸ்டாராவோ அல்லது WR ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஸ்டாராவோ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு. அவுட்டர் கம்பேனியன், அதாவது மூன்றாவது நட்சத்திரம், கிட்டத்தட்ட 1000 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் தாண்டி இருக்கு. அது இந்த சிஸ்டமை என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட், ஆர்பிட்டல் ப்ரெசிஷன். இன்னர் பைனரியோட ஆர்பிட்டை இது ஓரியன்டேஷன் டைமுக்கு டில்ட் ஆகும். இதனால டஸ்டோடைய ஸ்பைரல் பர்ஃபெக்டா யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்கும். சில இடங்கள்ல டிசார்ட் ஆகலாம், சில இடங்கள்ல பிரேக் ஆகலாம். இன்னொன்று, WR ஸ்டாரோடைய மாஸ் லாஸ். WR ஸ்டாரோடைய மாஸ் தொடர்ந்து லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக மொத்த சிஸ்டமுடைய சென்டர் ஆஃப் மாஸுமே ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஷிஃப்ட் ஆகிறனால அவுட்டர் கம்பேனியன் அதையும் கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரிஃப்ட் பண்ணும், அதாவது மாற்றும். இதோடைய டஸ்டுடைய ஸ்பைரல் ஸ்பேசிங் ரொம்ப ரொம்ப அதிகமாகலாம். இதெல்லாம் கம்பேனாக ஆப்பப் ஒரு யூனிக்கான ஒரு நட்சத்திரம்னு சொல்லலாம். இதோடைய காற்று ஒரு வடிவத்தை உருவாக்குது. இதை நம்ம ஸ்பைரல் ஷேப்னு சொல்லலாம். இந்த ஷேப்புடைய ஏஜ் கிட்டத்தட்ட 10,000 வருடங்கள் ஆகலாம். அதுக்கான காரணம் ஆப்பப் இப்போ விசிபிளில் இருக்கிறது. அது ஒரு டையிங் ஸ்டாருடைய லாஸ்ட் பிரீத்தில். இப்போ நம்ம அந்த ஸ்பைரலுடைய ஸ்பீடை மெஷர் பண்ண போகிறோம். இன்ஃப்ராரெட் அப்சர்வேஷனில் இந்த டஸ்டுடைய எக்ஸ்பான்ஷன் வெலாசிட்டி ஒரு செகண்டுக்கு 570 கிலோமீட்டர் அப்படின்ற வேகம் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதோடைய வேகம் 2000. இந்த டஸ்ட் 570 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற வேகத்தில் நகருது. இது ஒரு மேசிவான டிக்ளரேஷன் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய கொலிஷன் அப்படின்றது இங்கே நடக்குதுன்றத இது இண்டிகேட் பண்ணுது. இந்த நட்சத்திர குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மெயின் ஸ்டார் ஒரு கேள்வியை ஏற்படுத்துது. ஒரு நட்சத்திரம் காமா ரே பர்ஸ்ட்டை உருவாக்கலாமா? ஒரு காமா ரே பர்ஸ்ட் உருவாக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வேகமான ஸ்பீட் இருக்கணும். இதை நம்ம ரேபிட் ரொட்டேஷன் சொல்லுவோம். இன்னொன்று, அயன் கோர் கொலாப்ஸ் ஆகிருக்கணும். அடுத்ததா அதோடைய ஜெட்டுடைய டைரக்ஷன் நம்ம பூமியுடைய டைரக்ஷனுக்கு நேராக இருக்கணும். ஆனால் ஆப் சொல்கிறது இதில் ரேபிட் ரொட்டேஷன் இருக்குது, மாஸ் லாஸ் இருக்குது. WR ஸ்டேஜா? கண்டிப்பாக இது WR ஸ்டேஜ் தான். இதோடைய போலார் ஜெட் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. இதோடைய மெட்டாலிசிட்டி இன்டர்மீடியட், ஒருவேளை பாசிபிளாக இருக்கலாம். இதோடைய டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 8000 ஒளியாண்டுகள். இது ஒருவேளை GRB அப்படின்ற காமா ரே பர்ஸ்டுடைய டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா, ஒருவேளை இது GRBயாக இருந்துச்சுன்னா, அதாவது காமா ரே பர்ஸ்டாக இருந்துச்சுன்னா, பூமியுடைய டைரக்ஷனுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, இதாவது கெட்டது நடக்குமானா? கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. அதுக்கான காரணம் இந்த ஜெட்டுடைய ஓரியன்டேஷன் எர்த்துக்கு பாயிண்டடாக இல்லை. அதனால் நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. ஆனால் GRB ஃபிசிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற ரேர் லைவ் லெபார்டரி இதுதான். ஆப்பப் ஒரு GRB கேண்டிடேட்டாக மாறக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்குது. கடைசியாக இந்த நட்சத்திரத்துடைய எண்டு எப்படி இருக்கும்? ஆக்சிஜன் 2 பில்லியன் கெல்வின் அப்படின்ற டெம்பரேச்சர் கொண்டு வரும். தென் சிலிக்கான் தொடர்ந்து எரிய ஆரம்பிக்கும். இது ஒரு அயன் கோரை கிரியேட் பண்ணும். 3வது ஸ்டேஜ், இதோடைய கோர் கொலாப்ஸ் ஆகும், ஷாக் வேவ் கிரியேட் ஆகும், பவுன்ஸ் ஆகும், எக்ஸ்ப்ளோஷன் ஆகும். அடுத்து சூப்பர்னோவா. இதோடைய வெளிச்சம் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதோடைய டஸ்ட் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டம் ஷேக் ஆகும். இதோடைய ஆர்பிட்டல் கண்டிப்பாக மாறும். மேபி இன்னர் கம்பெனியன் அதை விட்டு வெளியே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 5வது ஸ்டேஜ், இதுக்கான பாசிபிலிட்டிஸ் பிளாக் ஹோல் மேபி ஃபார்ம் ஆகலாம், அல்லது நியூட்ரான் ஸ்டார் ஃபார்ம் ஆகலாம். ஒருவேளை இது GRBயாக கூட இருக்கலாம், இதோடைய ரொட்டேஷனை பேஸ் பண்ணி. மேலும் இதோடைய யூனிக்கான இந்த பின்வீல் ஷேப்ல இருக்கக்கூடிய டஸ்ட் கண்டிப்பா டிஸப்பியர் ஆகும். ஆப்பப் ரொம்ப ரொம்ப சைலண்ட் ஆகும். நம்ம பார்த்தது வெறுமன ஒரு கதை மட்டும் இல்லை. இது நட்சத்திரம் இறக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய ஃபைனல் சிக்னேச்சர். இது நம்ம ஆப்பப்னு பேர் கொடுத்துருக்கோம், ஆனால் அது உண்மையிலேயே அது ஒரு காஸ்மிக் சர்பன் மாதிரி. அதோட கோர் ஒரு பிளாஸ்ட், ஒரு கவுண்ட் டவுன். நம்ம இந்த டாக்குமெண்ட்ரியை முடிக்கும் போது ஆப்பப்போட அடுத்த பிரீத் ஸ்பேஸ் அதோடைய அன்ஃபோல்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அனதர் ஸ்பைரல், அனதர் காயில் இன் த காஸ்மிக் ஸ்னேக். ஆனால் ஒரு நாள் அந்த சர்பன் நிற்கும். மேலும் ஒரு புதிய நட்சத்திரம் உருவாக்கக்கூடிய எலிமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த யூனிவர்ஸ் இன்னொரு லைஃபோடைய ஸ்டோரியை ஆரம்பிக்கும். ஸோ ஆப்பப் இதோட முடிஞ்சாலும் அதோடைய வாழ்நாள் முடிய போகிறதில்ல, மறுபடியும் அங்கே நட்சத்திரங்கள் உருவாகும். இந்த வீடியோ பற்றின கருத்து நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க. தென் இதே மாதிரி நீங்கள் ஃபியூச்சரில் நிறைய கேட்கணும், தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி சொல்கிறது, தட் இஸ் ஆப்பப், தி சர்பன்ட் தட் பர்ன்ஸ் இட்செல்ஃப் டு கிவ் த யூனிவர்ஸ் தி ஃபியூச்சர்.